வணக்கம். திடீரென விஜய்க்கு எதிராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் போட்ட அதிரடி உத்தரவு. அதிர்ச்சியில் நடிகர் விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினர். அப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன உத்தரவு போட்டுள்ளார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். அண்மையில் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் திமுகவை தங்களது அரசியல் எதிரி என்றும் பாஜகவை தங்களது கொள்கை எதிரி என்றும் அறிவித்து அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி தொடர்ந்து பல்வேறு அறிக்கைகளிலும் பல்வேறு மேடைகளிலும் திமுகவை மட்டும் அதிகப்படியாக விமர்சனம் செய்து விஜய் அவர்கள் பேசி வருகிறார். ஆனால் விஜயை பெரிய அளவில் பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார். அதன்படி விஜயின் விமர்சனங்களுக்கு பெரிய அளவில் திமுக சார்பில் எந்த ரியாக்ஷனும் காட்டப்படவில்லை. ஆனால் தொடர்ந்து திமுகவை விஜய் அவர்கள் மிகவும் கடுமையான முறையில் விமர்சனம் செய்து வருகிறார். அண்மையில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களை சந்தித்த விஜய் அவர்கள் திமுகவை மிகவும் கடுமையாக குற்றம் சாட்டி விமர்சனம் செய்து உரையாற்றினார். இது திமுகவினரை அதிக அளவில் கொதிப்படை செய்துள்ளது. இதற்கிடையே இதுகுறித்து சில முக்கிய அமைச்சர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது இதற்கு மேலும் பொறுமையாக இருக்கக்கூடாது என்றும் நம்மை சீண்டுபவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தே தீர வேண்டும் என்றும் கூறியதாக கூறப்படுகிறது. அதன்படி இது குறித்து ஆலோசித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இறங்கி அடியுங்கள், விமர்சனங்களுக்கு தக்க பதிலடி கொடுங்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து திமுகவின் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு எதிராக தங்களது கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்து விட்டனர். குறிப்பாக நேற்றைய தினம் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட திமுக அமைப்பு செயலாளர் ஆர். பாரதி அவர்கள் விஜய் கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார். அதாவது நேற்று முளைத்தவன் எல்லாம் பேசுகிறான், அவங்க அப்பனையே நாங்க தான் அறிமுகப்படுத்தினோம் என்றும் அவன் எல்லாம் இப்பொழுது நமக்கு சவால் விடுகிறான். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், திமுகவை எதிர்த்தவன் எவனும் வாழ்ந்ததாகவும் இல்லை, நிலைத்ததாகவும் இல்லை என்று விஜயை மிகவும் கடுமையாக விமர்சித்து திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர். பாரதி அவர்கள் பேசியிருக்கிறார். இது சம்பந்தப்பட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதன் மூலம் இனிமேல் விஜய் அவர்கள் திமுகவை விமர்சிக்கும் பட்சத்தில் திமுக சார்பில் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. தொடர்ந்து திமுகவை கடுமையான முறையில் நடிகர் விஜய் அவர்கள் விமர்சித்து வந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் விஜய் அவர்களுக்கு திமுக சார்பிலும் தக்க பதிலடி கொடுத்து வரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.